Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard mathematicsல unit 3 algebraல exercise 3.5 3 simplifyல 4th sum பார்க்க போறோம். first இந்த term lowest form கொண்டுவரலாம். அதுக்கப்புறம் substitute பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 12t square minus 22t plus 8. இதுல ஏதாச்சும் நம்பரை நம்ம காமனா எடுக்கலாமான்னு பார்க்கலாம். எல்லாமே divisible by 2 தானே. so I'm taking 2 outside. so என்ன பண்ணலாம், t square sorry 6t square okay 6 2s are 12t square ஆச்சா minus 11t plus 8 ஓகேவா plus 4 okay 6 2s are 12t square minus 2 into 11 22t 2 into 4 8 ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா, ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 6 4s மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 6 4s 6 4s 24 அடிஷன்ல minus 11 வரணும். ஓகே, இப்போ என்ன நம்பர் போடலாம், 8 3s 24 போடலாமா. ஸோ எந்த கிரேட்டர் நம்பர்ல மைனஸ் வருமா, ஸ்மாலர் நம்பர்ல மைனஸ் வருமா, கிரேட்டர் நம்பர், பிகாஸ் இங்க வந்து மைனஸ் இருக்கு. ஸோ we have to put greater number மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கோஎஃபிஷியன்ட் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ டிவைடட் பை 6, இதை மறந்துடவே கூடாது. ஓகேவா, கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6 1 3 is 3 2 3s are 6. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எழுதும் போது இந்த 2-வை மறந்துடக்கூடாது. 2 இன்ட்டு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், இதுலேருந்து இப்படி போகணும். ஓகே, 3t minus 4 3t minus 4 multiplied by next 2t plus 1 2t plus 1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி செகண்ட் டைம் 3t ஸ்கொயர் plus 2t minus 8 கொண்டு வரலாம். 3t square plus 2t minus 8. இதுவும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கு. சொல்லுங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன, ax ஸ்கொயர் plus bx plus c. ஓகே, இப்போ எதுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி எழுதலாம், ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க. 8 3s minus 24 3 multiplied by minus 3 minus 24 plus 2. என்ன நம்பர்ஸ் போட்டுக்கலாம், 6 4 போட்டுக்கலாமா. 6 minus 4 plus 2 6 multiplied by minus 4 வந்து minus 24 வரும். கோஎஃபிஷியன்ட் இருக்குதா, எஸ், நம்ம மறந்துடவே கூடாது. 3 divided by 3 divided. கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 2 டைம். ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாமா, ஏதாச்சும் காமனாக எடுத்துருக்கோமா. ஸோ t plus 2 t plus 2 3t minus 4 3t minus 4. ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் டைம் முடிஞ்சிட்டு 3t இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, 3t தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t லோவஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரலாமா. 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t தானே, 4t ஏதாச்சும் யோசித்து பாருங்க, ஏதாச்சும் காமன் டேர்ம்ஸ் இருக்குதா.
2 காமனாக இருக்குது. தென் டீயும் காமனாக இருக்குது. பிகாஸ் இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ we can take 2t outside. then பேலன்ஸ் என்ன இருக்கும்? t. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2t into t வந்து 2t ஸ்கொயர். ஓகே, 2t plus t plus 2. கரெக்டா? 2t multiplied by 2 4t. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன? 12t square minus 22t plus 8க்கு என்ன வேல்யூ கிடைச்சு? 2 into 3t minus 4 2t plus 1. 2 into 3t minus 4 2t plus 1. 2t plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் divided by 3t. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வேண்டியது இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் ஆஃப் சம் நம்பர் a by b. a டிவைடட் பை இருந்துச்சுன்னா நம்ம அதை ரெசிப்ரோக்கல் ஆகும்போது எப்படி எடுத்துக்கலாம்? மல்டிப்ளைடு பை b by aன்னு எடுத்துக்கலாம். b by a. ஹியர் நான் இந்த டேர்மை ஏயாவும் இந்த டேர்மை பியாவும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கீழே இருக்க டேர்ம் மேலே வரும். ஸோ மல்டிப்ளைடு பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4tக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? இந்த இருக்கு 2t multiplied by t plus 2. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் divided by நியூமரேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது? 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 t plus 2 into 3t minus 4. t plus 2 into 3t minus 4. ஓகே, இனி கேன்சல் பண்ண முடிகிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கீழே டிவிஷனில் இருக்குதா? நோ. 3t minus 4 இருக்குது. 3t minus 4. 2t plus 1 இருக்கா? நோ. 2t இருக்குதா? ஒரு t இருக்குது. t கேன்சல். t plus 2 இருக்கா? எஸ். t plus 2 t plus 2. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது? ஒரு 2 இருக்குது, ஒரு 2t மைனஸ் 2t plus 1 இருக்குது, ஒரு 2 இருக்குது. கீழே ஒரு 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ we can write the answer as 2 2 multiply பண்ணா 2 2s are 4. 4 into 2t plus 1 divided by 3. The answer. Thank you students. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சம் சால்வ் பண்ணணுன்னா கமெண்ட்